ஹாய், எப்படி இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். மறுபடியும் எங்களோடு கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். ஒரு சில வாரங்களாக வேதத்தை எப்படி வாசிக்கிறது, வேதத்தை எப்படி புரிந்து கொள்வது, வேதத்தை புரிந்து கொள்கிறதுக்கு ஒரு சில அடிப்படையான காரியம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களோடு கூட பேசி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி நம்ம நிறைய நாட்களிலே இப்போது என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மக்கள் பொதுவாகவே ஒரு வசனத்தை எடுத்து ஒரு அதிகாரத்தை எடுத்து அல்ல ஒரு வேத பகுதியில் ஒரு புத்தகத்தில் ஒரு பகுதியை எடுத்து அதை வாசித்து அப்படியே நம்ம நேரடியாக புரிந்து கொள்ளுகிறது தான் நம்மளுடைய இன்ன வரைக்கும் நம்ம நிறைய பேர் அப்படி தான் வேதத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேதத்தை முறையாக எப்படி வாசிக்கணும் அப்படின்றது நிறைய பேருக்கு இன்றைக்கி தெரியறது இல்லை. ஏன்னா அது நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்கறதும் இல்லை போதகர்கள். இப்போ பார்த்திங்கன்னா பைபிள் ஸ்கூலில் படிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான போதகர்களும் என்ன தான் செய்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க படித்த நிறைய காரியத்தை அப்ளை பண்ணுறது ரொம்ப குறைவு. ஸோ அவங்க என்ன மாதிரியான பைபிள் ஸ்கூலில் படித்தாங்க, எங்கே படித்தாங்க, யார் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஸோ சரியான காரியத்தை அவங்க புரிந்து கொள்ளாததாலே படித்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் அதை அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால தான் அவங்க சரியான காரியத்தை சொல்லி கொடுக்காததுனால தான் இன்றைக்கு சபை மக்களுக்கும் இன்றைக்கி எப்படி வேதத்தை படிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏதோ ஒரு மெசேஜை திறக்கிறோம், ஏதோ ஒரு அதிகாரத்தை திறக்கிறோம், ஏதோ ஒரு புத்தகத்தை திறந்துட்டு நமக்கு எது பிடிச்சிருக்கோ, சங்கீதம் பிடிச்சிருக்குன்னா சங்கீதத்தை வாசிக்கிறோம், நீதிமொழிகள் பிடிச்சிருக்குன்னா நீதிமொழிகளை வாசிக்கிறோம், பவுலின் நிருபத்தை பிடிச்சிருக்குன்னா பவுலின் நிருபங்களை வாசிக்கிறோம். அந்த மாதிரி வாசிச்சுட்டு அப்படியே நம்ம நேரடியாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு அதை பயன்படுத்தி கொள்ளுகிறோம். ஆனால் அது ரொம்ப தப்பு. அந்த மாதிரியான காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. வேதத்தை படிக்கிறதுக்கு ஒரு சில முறை இருக்குது. அந்த முறையின் அடிப்படையில் தான் வேதத்தை நம்ம படிக்கணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சில முறையை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். வேதத்தை எப்படி நான் ரெண்டு வீடியோஸ் நினைக்கிறேன் நான் அப்லோட் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன். எப்படி இயேசுவினுடைய பார்வையில் எப்படி வேதத்தை வாசிக்கிறது, வேதத்தில் அநேகமான பெயர்களுடைய வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எப்படி எந்த வார்த்தை நமக்கு பொருந்தும், எந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை அப்படின்றத இயேசுவினுடைய பார்வையிலிருந்து இயேசு எந்த காரியத்தை பேசினாரோ அதுதான் முழுமையாக தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் அந்த 1வது பகுதியில் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் பேசியிருப்பேன். அதுக்கப்புறம் போன வாரம் ஒரு சில காரியங்களை குறித்து பேசினேன். எப்படி நம்ம மொழிகளை கடந்து தேசங்கள், கலாச்சாரங்கள், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் எப்படி நம்ம கடந்து இருக்கிறோம். இப்போ நம்ம இருக்கிறதான ஆட்கள் நமக்கும் எபிரேயர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் இருக்கிறது. ஸோ ஆகையினாலே அந்த கலாச்சாரத்தை, அவர்களுடைய மொழியில் எழுதப்பட்ட காரியங்களை, வேதத்தை நேரடியாக நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்தக்கூடாது, என்னென்ன தடைகளை, என்னென்ன காரியங்களை, பேரியரை அதை தாண்டி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லியிருந்தேன் போன பகுதியில். ஸோ இந்த பகுதியில் என்ன சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், வேதத்தை எப்படி ஒரு சில கோட்பாடுகளோடு கூட வாசிக்கிறது அப்படின்ற காரியத்தை இன்னும் ஒரு 5 காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்துக்கலான்னு இருக்கிறேன். இன்றைக்கி நினைக்கிறேன் ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். 1வது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, முதல்ல நீங்கள் படிக்கக்கூடிய அந்த பேசேஜில், முதல்ல நீங்கள் படிக்கக்கூடிய அந்த அதிகாரத்தில், அந்த புத்தகத்தில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னு சொன்னால், இப்போது ஆதியாகமம் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஆதியாகமம் படிக்கும் பொழுது ஆதியாகமம் அப்படின்ற அந்த குறிப்பிட்ட அந்த புத்தகம் என்ன நடையில் எழுதப்பட்டிருக்கிறது, என்ன இலக்கியத்தை பயன்படுத்தி அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க, என்ன லிட்ரேச்சர் பயன்படுத்தி அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறாங்க அப்படின்றது நீங்கள் முதலில் அறிந்து கொள்ளணும். அதை முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும், அடையாளம் காணணும். நீங்கள் அதை அறிந்து கொள்ளலை அப்படின்னாக்கா, ஆக்சுவலி அதை அறிந்து கொள்ளலைன்னா நிறைய பிரச்சனைக்குள்ளே நம்ம கடந்து போவோம். நான் சொல்கிறேன் என்னென்ன பிரச்சனைகள், எப்படியாப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முதல்ல நீங்கள் அந்த புத்தகம் எந்த நடையில், எந்த அடையாளத்தில், அதை எந்த இலக்கியத்தில் எழுதப்பட்டது அப்படின்றத நீங்கள் அடையாளம் கொண்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த புத்தகத்தை தியானிக்கவே வேணும், அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கவே வேணும். நீங்கள் அந்த புத்தகத்தை நீங்கள் ஆதியாகமத்தை நேராக எடுத்து படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த புத்தகத்தை நீங்கள் நேராக இன்டர்பிரேட் பண்ணி ஆரம்பிச்சிடுவீங்க. நேராக எப்படின்னாக்கா, இன்டர்பிரேட் பண்ணுறதுன்னு என்ன சொல்லுவாங்க, நேரடியாக அதுக்கான விளக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க.
எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ, நேரடியாக படித்து அந்த காரியத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ, அதே காரியத்தை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அது ரொம்ப தப்பு. அது உங்களுக்கும் சரியில்லை. ஸோ ஒரு சில காரியங்களை அதனால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அது முதல்ல எந்த இலக்கியத்தில் எழுதப்பட்ட ஒரு சில காரியம் அப்படின்னு நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ளணும். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நேரடியாக எடுத்துக்கொள்கிறத பற்றி நான் ஒரு சில காரியத்தை சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் வந்து ஒரு சிலவர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், ஒரு சில போதகர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். என்ன அப்படி சொன்னால், நம்மளைப் போலவே தேவனுடைய சாயலிலே மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போது அது என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதன் எப்படி உருவம் கொண்டவனாக இருக்கிறானோ அதே போல் தேவனுக்கும் உருவம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, மோசேக்கு முதுவை காமிச்சார் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய கரத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய புயத்தை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் சொல்லுவாங்க. அவருடைய கண்கள் பார்க்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான காரியத்தை லிட்ரலாக எடுத்து வச்சுக்கிட்டு, இப்போது மனிதன் எப்படி இருக்கிறானோ அதே போல் தேவனும் அப்படி இருக்கிறாரு. தேவனுக்கும் அதே மாதிரி சரீரம் இருக்குது. லிட்ரலாக தேவனும் பாடியில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு சில ஆட்கள் சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னால், இதனால தான் அந்த எழுதப்பட்ட அந்த நடை, அந்த 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 எந்த இலக்கியத்தில் அது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியாததுனால தான் இந்த மாதிரி காரியத்தை அவங்க பேசுகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 17:19 வசனம்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு காரியம் இருக்கும், அவருடைய செட்டைகளாக தேவனுடைய செட்டைகளுக்கு கீழாக மூடிக்கொள்ளும், சூழ்ந்து கொள்ளும் அப்படின்ற மாதிரி தாவீது சொல்லியிருக்கிறார். நீங்கள் நிறைய இடத்துல வாசிக்கலாம், அவருடைய செட்டைகள் கீழ் அடைக்கலம் புகும்படியா அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இப்போது ஆண்டவருக்கு வந்து முதுவை காமிச்சார் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆண்டவருக்கு வந்து சரீரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போது செட்டை இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னாக்கா அவர் ரெக்கையோடு பறந்துட்டு இருக்கிறாருன்னு அர்த்தமா? இல்லைல்ல. இப்போது வந்து நமக்கு இப்படி கேட்கும் பொழுது என்னமோ நான் விடைக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் இதை எப்படி லிட்ரலாக எடுத்துக்கொள்ளலையோ அதே போல் அதையும் லிட்ரலாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். சரியா? ஸோ இது நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து செட்டைகளுக்கு வந்து எப்படி நீங்கள் ஒரு 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 வியாக்கியானம் கொடுக்குறீங்களோ, இல்லைங்க அது வந்து பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறீங்களோ, அதே போல் அந்த காரியத்திற்கும் நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஸோ உங்களுக்கு விளங்கின காரியத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு, உங்களுக்கு விளங்காத காரியத்தை வந்து நீங்கள் இல்லை 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 நான் அப்படிலாம் எடுத்துக்க மாட்டேன், அந்த அடையாளம்லாம் எடுத்துக்க மாட்டேன், நான் எப்படி நேரடியாக எழுதியிருக்கோ அப்படி தான் எடுத்துக்குவேன்னு சொன்னால், உங்களுடைய நம்பிக்கையை தான் நீங்கள் மாற்றணுமே தவிர சொல்லிக் கொடுக்குறவங்க மேலே குறை சொல்லி எந்த விதமான புண்ணியமும் இல்லை. எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி அதுதான். உங்களோட நம்பிக்கையை, சரியான காரியத்தை நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய நம்பிக்கையை வேதத்தின் அடிப்படையில் அது இருக்குன்னு சொன்னால் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது ரொம்பவும் அவசியம். ஆமென். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு பகுதியிலுமே இந்த வேதத்தை எழுதினவர்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வேதத்தை எழுதின ஆத்தர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய விதத்தில் வேதத்தை எழுதியிருக்கிறாங்க. வேதம் வந்து பல வகையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கதைகளின் வடிவில் வேதம் எழுதப்பட்டிருக்கு. கடிதத்தின் வாயிலாய் வேதம் எழுதப்பட்டிருக்கு. கவிதையின் பாணியில் வேதம் எழுதப்பட்டிருக்கு. பழமொழியின் பாணியில் வேதம் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உவமையின் பாணியிலே வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. மெத்தாபோர் அப்படி சொல்லுவாங்க. மெத்தாபோர்னு என்ன சொல்கிறது, ஒரு 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 உருவகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறதுக்காக ஒரு வேறு மாதிரி ஒரு பேட்டர்னை கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு உருவகத்தை வந்து அவங்க அமைப்பாங்க. நீங்கள் மெத்தாபோர்னு சொல்லி பாருங்கள். போயிட்டு டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெத்தபோர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வகையில் வேதத்தை எழுதியிருக்கிறாங்க, வேதத்தை எழுதின அந்த எழுத்தாளர்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில சின்னங்களை பயன்படுத்துவாங்க. இப்போ கழுகுன்னு பாருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிங்கம் அப்படின்ற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா சர்பம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான காரியங்கள், இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போது இந்த ஒவ்வொரு காரியம் பயன்படுத்தப்பட்டதுக்கும் இந்த மாதிரியான விஷயத்திற்கு எல்லாருக்குமே வந்து ஒரு தனிப்பட்டதான ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ நீங்கள் லிட்ரலாக நீங்கள் நேராக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிரச்சனை. ஸோ ஒரு போயம் அப்படின்றத நீங்கள் போய் படிக்கும் பொழுது, ஒரு போயம் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ போயம் படிக்கும் பொழுது நீங்கள் நேரடியாக அதை என்ன செய்ய மாட்டீங்க, எடுத்துக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு கவிதைக்கு பின்னாடி அர்த்தங்கள் அடங்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதனால் இப்போ ஒரு உவமை, ஒரு பேரபிள் படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த உவமையை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நேராக எடுக்கக்கூடாது. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நமக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் அந்த உவமையை அதுக்குள்ளே வச்சிருக்கிறார் அப்படின்றத நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் எந்த பகுதியை படித்தாலும் முதலில் போயிட்டு அது எந்த இலக்கியத்தின் அடிப்படையிலே எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்படி இல்லாமல் நீங்கள் நேரடியாக எடுத்து பயன்படுத்துவீங்கன்னு சொன்னால் அது நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனத்துக்குள்ளே நம்ம கொண்டு போயிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த காரியத்தை செய்யாதீங்க. பொதுவாகவே நம்மளுடைய கிறிஸ்தவர்கள் செய்கிறதான ஒரு 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 பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு தான் சொல்லணும். என்னன்னாக்கா அதை அப்படியே நேரடியாக எடுத்து பயன்படுத்துகிறோம். ஸோ தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். படித்தவங்க, இந்த மாதிரியான காரியத்தை அறிந்து கொண்டவங்க படிக்காதவங்களுக்கு விளக்குங்க. நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து படிச்சிருக்கிறவங்க தான் ஆக்சுவலி இந்த மாதிரியான காரியம்லாம் நம்ம வெளிப்படுத்தினாலும் நிறைய அதை அங்கீகரிக்காமல் அவங்க ஒரு மதத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மதம் பிடிச்சோம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த மாதிரி இன்றைக்கி வந்து மதத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மதம் பிடிச்சிருந்துச்சின்னா அவங்களுக்கு ஒன்றும் விளங்க மாட்டுது. ஸோ எவ்வளோ படிச்சிருந்தாலும் ஆனால் கொஞ்சம் யோசிங்க, நம்ம சொல்கிற காரியத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரியான காரியத்தை புரிந்து கொண்டு அவங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றிகளை கண்டு கொண்டிருக்கிறாங்க. சரியாக எப்படி வேதத்தை படிக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க அறிந்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ அது உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ ஒன்றாவது என்னன்னாக்கா, எந்த வகையில் வேதம் எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டு அந்த வகையான அந்த இலக்கியத்தை கண்டுபிடிச்சி அந்த நடையிலே அந்த காரியத்தை நீங்கள் படிக்க வேண்டியது முக்கியம். ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு குறிப்பிட்ட ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்பாக அந்த புத்தகத்தினுடைய முழு பின்னணியை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணுன்னாக்கா அறிஞ்சிருக்கணும். டீட்டெயிலாக அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்பாக அந்த புத்தகத்தினுடைய முழு பின்னணியை நீங்கள் அறிஞ்சிருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த முழு பின்னணி, அந்த ஓவர்வியூ தெரியணும். அந்த புத்தகத்தினுடைய அந்த முழு ஓவர்வியூ உங்களுக்கு தெரிய வேண்டியது ரொம்பவும் அவசியம். ஸோ இது இந்த பின்னணியை நீங்கள் அறிஞ்சிருக்கிறது உங்களுக்கு வந்து 2 காரியங்களை கண்டறியறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஓவரால் பின்னணியை நீங்கள் அறிஞ்சிருக்கும் பொழுது, இந்த ஓவரால் அந்த ஓவர்வியூவை நீங்கள் அறிஞ்சிருக்கும் பொழுது, அந்த குறிப்பிட்ட புத்தகத்தினுடைய கருப்பொருளை ஒரு டீம் அந்த டீமை வந்து அது கண்டுபிடிக்க உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். புரியுதுங்களா? அந்த புத்தகத்தினுடைய இப்போ ஆதியாகமத்தினுடைய முழுமையான காரியத்தை நீங்கள் கண்டறிஞ்சிருக்கும் பொழுது அது என்ன டீமோடு கூட எழுதப்பட்டிருக்கிறது, எதற்காக அந்த புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்றது நீங்கள் அறிந்து கொள்ளுகிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகம் எதை கொண்டு கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, அந்த புத்தகத்தினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றது நீங்கள் அந்த முழு பின்னணியை அறிஞ்சிருக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது புரியும். ஒவ்வொரு பேசேஜும் எதோட தொடர்பு உள்ளது, ஒவ்வொரு பேசேஜும் எதுக்கு எந்த அடிப்படையில் அந்த கோர்வையாய் வருது, அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப தெளிவாய் அந்த புத்தகம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு விளங்கும். ஸோ இந்த ஓவர்வியூ அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த புத்தகத்தை வந்து இப்போது மேலேருந்து ஜூம் பண்ணுற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. ஸோ எட்டத்துலேருந்து பார்த்தா நீங்கள் ஒரு முழு வியூ தெரியும். ஸோ அந்த மாதிரி அந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் மேலேருந்து வியூ பண்ணும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த புத்தகத்தை நீங்கள் சரியாக நிறுத்தி நிதானமாய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஓவர்வியூவாக படிக்கும் பொழுது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படிக்கலாம், தப்பு கிடையாது. திரும்ப அந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறதான வார்த்தைகள், அந்த மாதிரியான திரும்ப ரிப்பீட்டாகி சொல்லப்படுகிறதான ஒரு சில காரியங்களை நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கணும். அதில் சொல்லப்படுகிறதான பெயர்கள் அதில் கருத்தில் வச்சுக்கணும். யார் அதில் முக்கியமான கதாபாத்திரங்கள், அந்த மாதிரியான காரியத்தை நீங்கள் அறிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு தலைப்பு இருந்ததுனாக்கா அந்த தலைப்பை விட்டுறாமல் அந்த தலைப்பை கண்டிப்பாக படிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஓவர்வியூ தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யணுன்னாக்கா ஜூம் இன் பண்ணணும். முதல்ல ஜூம் அவுட்லேருந்து பார்க்கணும் ஓவர்வியூ கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஜூம் இன் பண்ணி புத்தகத்துக்கு கொஞ்சம் அந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி ஒன்றா அந்த அதில் இருக்கிற மேஜர் செக்ஷனை வந்து ஒன்றா கொஞ்சம் க்ளோஸ் ஆப்பில் படிக்கணும். ஒவ்வொரு காரியத்தையும் நிறுத்தி நிதானமாய் ஒவ்வொரு பேராகிராஃபையும், ஒவ்வொரு சென்டென்சஸையும், ஒவ்வொரு வாக்கியத்தையும், ஒவ்வொரு வார்த்தையை கூட சில சமயம் நீங்கள் என்ன செய்யணும்னா நிறுத்தி நிதானமாய் வாசிப்பது உங்களுக்கு புரிந்து கொள்ளுதலை நல்லா பலப்படுத்தும். விளங்குதுங்களா? ஸோ நீங்கள் அந்த புத்தகத்தை நிறுத்தி முதல்ல ஓவர்வியூவாக பார்த்துட்டு முழு பின்னணியோடு கூட அதை பார்த்துட்டு, ரெண்டாவது நிறுத்தி நிதானமாய் வாசித்து
அதுக்கப்புறமா என்ன செய்யுங்க, நீங்கள் அந்த புத்தகத்தை இப்போ ஆதியாகம புத்தகத்தை ஃபுல்லாக வாசிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். வாசித்து முடிச்சிட்டோன்னே ஜூமினோட வாசிச்சிட்டிங்க, நிறுத்தி நிதானமாக அந்த மாதிரிலாம் வாசிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன். வாசித்து முடிஞ்சோடனே ஒரு பேன் எடுத்து ஒரு ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் என்ன வாசிச்சிங்களோ உங்களுடைய மைண்டில் ஓவர்வியூவாக, அதாவது சுருக்கமாக அந்த படித்த ஒரு மொத்த கதையையும் சுருக்கமாக எப்படி எழுத முடியும் அப்படின்றத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிறீங்களோ அதை நீங்கள் சுருக்கி எழுத பாருங்கள். ஸோ அது சுருக்கி நீங்கள் எழுதும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் அதை புரிந்து வைத்திருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு அந்த புத்தகம் உங்களுக்கு விளங்கியிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். விளங்குதுங்களா? ஸோ ஆரம்பத்துலேருந்து நடுவில் கொஞ்சம் முடிவு வரை அந்த மாதிரி உங்களுக்கு எது புரிஞ்சிருக்கோ அந்த புரிஞ்ச காரியத்தை எழுதி பாருங்கள். இல்லைனாக்கா நீங்கள் ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு தெளிவை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த ஓவர்வியூவாய் நீங்கள் அறிந்திருக்கக்கூடியது ரொம்ப முக்கியம். அந்த புத்தகத்தினுடைய பின்னணி முழுமையாய் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். 2வது காரியம். 3வது காரியம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நீங்கள் பைபிளை படிக்கும் பொழுது பெசேஜ் பாய் பெசேஜாக படிக்கிறீங்க இல்லைங்களா? பெசேஜ் பாய் பெசேஜாக தான் படிக்கணும். பத்தியாய் படிக்கணும், சரிங்களா? 3வது வந்து நீங்கள் பெசேஜ் பாய் பெசேஜாக பைபிளை படிக்கணும். இப்போ நம்மளுடைய பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா பேராகிராஃப் போட்டிருக்கிறாங்க, இல்லைனாக்கா சாப்டர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எழுதப்படும் பொழுது பைபிள் வந்து இப்போது நீங்கள் பிரித்து நீங்கள் ஒவ்வொரு சாப்டராக படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பைபிள் இல்லை. நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக தான் நீங்கள் படிக்கணும். அப்படி தான் நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். ஆக்சுவலி நீங்கள் பைபிள் எழுதும் பொழுது பைபிளுக்கு வந்து வேர்ஸ் கொடுக்கல, 1 2 3லாம் கொடுக்கல. தனித்தனியாக அந்த வாக்கியத்தால் வசனத்தெலாம் தனித்தனியாக பிரிக்கலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பேராகிராஃபாகவும் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில இங்கிலீஷ் பைபிளில் வந்து டைட்டில்லாம் போட்டிருப்பாங்க. டைட்டில் பாயும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ பைபிள் அப்படின்றது ஒட்டு மொத்தமாக எழுதப்பட்ட ஒரு காரியம், சரிங்களா? முற்றுப்புள்ளி ஒரு வேளை இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுத்துகிற குறிகள் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க எழுதும் பொழுது அவங்க நேரடியாக எழுதிக்கிட்டு போன காரியம்தான். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான காரியங்கள், தலைப்பாக இருக்கட்டும், பெசேஜாக இருக்கட்டும், வாக்கியங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் சேர்க்கப்பட்டது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான காரியங்கள் பைபிளுக்கு அவசியமானு கேட்டால் அவசியம். அந்த மாதிரியான காரியங்கள்லாம் வேணும். இன்றைக்கி அது வந்து நம்ம படிக்கிறதுக்கும் புரிந்து கொள்ளுகிறதுக்கும் நமக்கு ரொம்பவும் இலகுவாக இருக்குது அந்த மாதிரியான காரியத்தை செஞ்சுருக்கிறதுனால. ஆனால் நீங்கள் ஓவராலாக அந்த மாதிரியான காரியத்தை முழுமையாக டிபெண்ட் பண்ணி போயிட்டீங்கன்னாக்கா அதெல்லாம் இல்லைன்னா என்னால் பைபிளே படிக்க முடியாதுங்க, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்துடக்கூடாது. என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் இங்கிலீஷ் பைபிள் படித்தவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் பைபிளை கையில் கொடுத்து பாருங்களேன், ரொம்ப திணறுவான். ஏன்னா தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா தலைப்பு இருக்காது, அது ஒரு மாதிரி குழப்படியாக கஷ்டம்பூச்சான்னு தான் இருக்கும். ஆனால் இங்கிலீஷ் பைபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேர்த்தியாக வந்து சாப்டர் பை சாப்டர் எழுதியிருப்பாங்க, தலைப்புலாம் கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கும். தமிழ் பைபிளில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடைக்காது. இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பைபிளில் ஃபுட் நோட்ஸ்லாம் கூட இருக்கும். நீங்கள் ஆன்லைன் பைபிள்லாம் போய் பார்த்தீங்கன்னா தமிழ் பைபிளில் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த காரியங்கள் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ உங்களுக்கு நீங்கள் ஹார்ட் காப்பியில் தமிழ் பைபிள் படித்தீங்கன்னா ஒன்றும் கஷ்டம். ஸோ ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் பைபிளை படிக்கும் பொழுது இந்த மாதிரியான காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். ஆனால் நீங்கள் எப்போ பைபிளை படித்தாலும் பெசேஜ் பாய் பெசேஜாக படிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சரிங்களா? 3வது. 4வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், பைபிள் வந்து வெறும் அறிவு சார்ந்த காரியம் மட்டும் கிடையாது. பைபிள் வந்து வெறும் அறிவு சார்ந்த காரியம் மட்டும் கிடையாது. பைபிள் என்பது உணர்வுகளை தாங்கியிருக்கிறதான ஒரு புத்தகம். ஸோ பைபிள் எப்போவுமே வந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த எழுத்தாளர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாசிக்கிறது ரொம்பவும் அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நீங்கள் பைபிளை வந்து வெறும் அறிவுக்காக மட்டும் படிச்சிட்டிங்கன்னு சொன்னால், அந்த உணர்வுகளை நீங்கள் வந்து அறியாமல் போனீங்கன்னு சொன்னால் அதுவும் உங்களை வந்து நீங்கள் தெளிவாய் பைபிளை புரிஞ்சு கொள்றதுக்கு உங்களுக்கு வழிவகுக்காது. ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போது நம்ம கெட்சமனே தோட்டத்துக்குள்ளே இயேசு போகிறாரு. இயேசு போகும்போது அது வந்து அறிவு சார்ந்த காரியம் மட்டுமா நமக்கு தெரியுதா? இல்லை. அதோட வேதனை கலந்துருக்கிறது, கவலை கலந்துருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு புரியணும். புரிஞ்சாதான் அந்த சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம உள்ளுக்கு அந்த பாத்திரமாய் நம்ம கடந்து போய் பார்க்கும் பொழுது தான் நமக்கு இந்த காரியம் விளங்கும்.
இப்போ ஸ்கூல் புக்கு படிக்கிறது போல் நம்ம வெறும் அறிவு சம்மந்தப்பட்ட காரியமாகவோ இல்லை வேறு மாதிரியான காரியமாகவோ நம்ம அந்த புத்தகத்தை பார்த்துட்டோம் அப்படி சொன்னால் நமக்கு நிறைய காரியம் விளங்காமல் போயிடும். ஸோ அந்த பைபிள் படிக்கும் பொழுது அந்த எழுத்தாளர்களுடைய உணர்வுகளை தாங்கி நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே மாதிரி அந்த பாத்திரத்தின் உணர்வுகளையும் முடிஞ்சால் நீங்கள் உள்ளுக்கு வந்து நீங்கள் ஃபீல் பண்ண பார்க்கலாம். அதுவும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நீங்கள் புரிந்து கொள்றதுக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் கலாத்தியர்கள் எழுதின நிருபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பவுல் வந்து கோபமாக எழுதுறாரு. மதவாதிகள் மீது பவுலுக்கு இருக்கிற கோபத்தை என்ன செய்கிறாருன்னா பவுல் வெளிப்படுத்துகிறார். ஸோ எப்பொழுது அவங்க வந்து இந்த மதவாதிகள் வந்து கிருபையின் சத்தியத்துக்கு எதிராக வந்து மறுபடியும் அந்த யூத மதத்தின் கலாச்சாரத்தை சபைக்குள்ளே கொண்டு வரும்பொழுது பவுலுக்கு கோபம் வருது. ஸோ அந்த அடிப்படையில் அவர் அந்த நிருபத்தை எழுதுகிறார். நீங்கள் அப்போது அந்த உணர்வுகளின் அடிப்படையில் நீங்கள் படிக்கும் பொழுது அந்த சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெளிவாய் புரியும். பவுலினுடைய கோபத்துக்கு காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். நீங்கள் வேறு மாதிரி படிச்சிங்கன்னா அது அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் சங்கீதம் வாசிக்கலாம். நிறைய இடத்துல சங்கீதம் 148 அதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா துதிக்கிறதான அந்த அந்த ஒரு அந்த அந்த துதியினுடைய காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். தாவீது வந்து எப்படி வந்து துதிக்கிறான், அவனுடைய அந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போய் அவனுடைய துதியெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான காரியங்கள் உங்களுக்கு வந்து வெளிப்படும். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து வேதத்துக்குள்ளே நீங்கள் போகும் பொழுது வேதம் அறிவை மட்டும் நமக்கு கொடுக்குற காரியம் இல்லை. வேதம் வந்து என்ன செய்யுதுனாக்கா அந்த எழுத்தாளர்களுடைய நம்பிக்கையை குறித்து நமக்கு வெளிப்படுத்துது, அவர்களுடைய உணர்வுகளை குறித்து நமக்கு வெளிப்படுத்துது, அவர்களுடைய உள்ளுக்கு இருக்கிற அந்த நுண்ணறிவை குறித்து நமக்கு வெளிப்படுத்துது. ஸோ இந்த மாதிரியான காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டு வாசிக்கிறது நமக்கு வந்து ரொம்பவும் ஆரோக்கியமான காரியமாக இருக்கும் பைபிளை வாசிக்கிறதுல. ஆமென். ஸோ 5வது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காமெண்டரிஸ். காமெண்டரிஸ் தமிழ் என்னங்க சொல்லுவாங்க? வர்ணனைகளா? சரி, இப்போ நீங்கள் போய் டிக்ஷனரியில் பார்த்துங்க. காமெண்டரிஸ். ஸோ காமெண்டரிஸ் அப்படி சொன்னால் ஒவ்வொரு புத்தகத்தை குறித்தும் ஒவ்வொரு பெசேஜை குறித்தும் வசனத்தை குறித்தும் இந்த மாதிரி வந்து நல்ல வேத நிபுணர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கனாக்கா வேத ஆய்வாளர்கள் அதனுடைய பின்னணி அதனுடைய காரியத்தெல்லாம் குறித்து நல்லா எழுதியிருப்பாங்க. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து பைபிளை படித்து புரிந்து கொண்டதுக்கு அப்புறமா புரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறமா நான் சொன்ன ஒரு சில வழிமுறைகளை பயன்படுத்தி ஒரு சில மெசேஜ்களை நீங்கள் படித்து புரிந்து கொண்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில காமெண்டரிஸோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உங்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் காமெண்டரிஸ் கூட ஒப்பிட்டு பாருங்கள். அப்படி சொன்னால் நிறைய காமெண்டரிஸ் இருக்கும். நீங்கள் என்ன செய்யுங்கன்னா காமெண்டரிஸில் நல்லா சூப்பராக எழுதக்கூடிய ஒரு சில ஆட்களினுடைய காமெண்டரிஸை வாசிங்க. ஒரு 2 காமெண்டரிஸ் எடுத்து ஒரு 3 காமெண்டரிஸ் எடுத்து அந்த நபர்களுடைய ஒரு பகுதியினுடைய காமெண்டரிஸை ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு வச்சுங்களேன், அவரோட மட்டும் வாசிக்காமல் ஒரு 2 பேர்த்தோட 3 பேர்த்தோட காமெண்டரிஸ் வாசித்து பாருங்கள். இன்க்ளூடிங் உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் அதோடு கூட கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ அவங்க எப்படி எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் எப்படி அந்த காரியத்தை புரிந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுடைய அறிவு உங்களுடைய புரிந்து கொள்ளுதல் அவர்களுடைய அந்த காமெண்டரிஸுக்கு ஒத்து வருதா, பக்கமாக இருக்கா, என்ன குறை இருக்குது, அதில் என்ன பிழை இருக்குது, என்ன தவறு இருக்குது அப்படின்றத நீங்கள் அந்த காமெண்டரிஸோடு கூட உங்களுடைய அந்த புரிந்துகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை சரி செய்ய உதவி செய்யும். விளங்குதுங்களா? ஸோ நீங்கள் வந்து காமெண்டரிஸை என்றைக்குமே வேதத்தை வாசிக்கிறதுக்கு முன்னுக்கு போய் காமெண்டரிஸை படிக்காதீங்க. படித்து வேத பகுதியை வாசித்து புரிந்து கொண்டதுக்கு அப்புறமா போய் காமெண்டரிஸை வாசிங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் காமெண்டரிஸை முதல்ல வாசிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிக்கா நீங்கள் வேத பகுதியை படிக்கும் பொழுது நீங்கள் என்னத்தை வாசிச்சிங்களோ அதோடு கூட ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. உங்களுடைய அறிவை நீங்கள் பயன்படுத்தாமல் விட்டுருவீங்க. புரியுதா? ஸோ உங்களுடைய அறிவை பயன்படுத்தி நீங்கள் காரியத்தை கொஞ்சம் சிந்திக்க வேண்டியது ரொம்பவும் அவசியமாக இருக்கிறது. ஆமென். ஸோ உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அதுக்கப்புறமா நீங்கள் என்ன புரிந்து கொண்டீங்களோ உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை போய் அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலோடு கூட அவர்களுடைய அந்த 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 காமெண்டரிஸோடு கூட நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அப்போது உங்களுக்கு காரியங்கள் ரொம்ப சரியாக விளங்க ஆரம்பிக்கும். நீங்கள் எந்த இடத்துல தவறு பண்ணீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எந்த தவறு எப்படி நடந்தது, அதை எப்படி மறுபடியும் சரி செய்யணும், அவருடைய புரிந்து கொள்ளுதல் எப்படி அவர் அதை புரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத நீங்கள் வாசித்து நிதானமாய் அறிந்து கொண்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சரியாய் பைபிளை வாசிக்க கற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் இந்த 5 காரியத்தையும் நீங்கள் பின்பற்றி முடித்தோன்னே நீங்கள் என்ன செய்யுங்க, மறுபடியும் நீங்கள் அந்த கேரக்டராக உள்ளுக்கு இருந்தீங்க பார்த்தீங்களா,
அந்த இடத்துலேருந்து இப்போ நீங்கள் யூதனாக படிக்கிறீங்க, எந்த இலக்கியத்தில் படிக்கிறீங்க, அந்த மாதிரி இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் வெளியே வந்து மறுபடியும் 21ஆவது நூற்றாண்டில் இப்போ வாழக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு வந்துடுங்க. முதல் நூற்றாண்டு ஒரு யூதனாக பைபிளை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மறுபடியும் 21ஆவது நூற்றாண்டுக்கு வந்துட்டு இந்த 21ஆவது நூற்றாண்டில் எப்படி நீங்கள் படித்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்ற காரியத்தை மட்டும் வெளியே கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தும். தேவையில்லாத காரியத்தை அங்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையோ பெருநாட்களையோ பாரம்பரியங்களையோ கட்டளைகளையோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஜெனரலாக பயன்படுத்தக்கூடிய காரியத்தை எது நீங்கள் கை கொள்ள முடியுமோ, கை கொள்ள முடியும்னா கட்டளைக்கு போயிடாதீங்கன்னு அது சொல்கிறேன். ஜெனரலாக எதை நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியுமோ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரியான காரியத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த 21ஆவது நூற்றாண்டில் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அன்றைக்கு எழுதப்பட்ட 1ஆவது நூற்றாண்டில் எழுதப்பட்டதான அந்த காரியத்தை நேரடியாக உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா மிகப்பெரிய ஒரு கால மாற்றம் இருக்குது. 21ஆவது நூற்றாண்டில் எடுக்கிறீங்க, முதல் நூற்றாண்டு, அது முதல் நூற்றாண்டுக்கும் முன்னுக்கு இருக்குது பழைய ஏற்பாடு, சரிங்களா? ஸோ அது நேரடியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினா நீங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயம் பார்த்தேன். அதுக்காக சண்டை போட்டுட்ருக்காங்க. என்னன்னாக்கா பைபிளை ஏன் சர்ச்சுக்கு எடுத்துகிட்டு வர மாட்டாங்க? பாஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐபேட் பாய்க்கிறாங்க, டேப்லெட் பாய்க்கிறாங்க. ஏன் பைபிளை கொண்டு வந்து ப்ரீச் பண்ண மாட்டுறாங்க? ஏன் அப்படிலாம் பேசுகிறாங்க? இவன் பிறக்கும் போதே பைபிளோடைய என்ன இவன் நினச்சிட்டு இருக்காங்களா? அந்த காலத்தில் இயேசு வந்து ஏசாயா புத்தகத்தெல்லாம் வாசிக்கும் பொழுது, பழைய ஏற்பாடு வாசிக்கும் போது பைபிளை வச்சு புரட்டு இருந்தாங்கன்னு இவங்க நினைக்கிறாங்களா? தோல் சுருள் பயன்படுத்தினாங்க. அப்போ நீ தோல் சுருள் பயன்படுத்தணும்னு நான் சொல்லலாம்ல, ஏன் பைபிளை பயன்படுத்துகிறேன்னு? காலத்தின் மாற்றத்தினாலே காரியங்கள் மாறிக்கொண்டு வந்திருக்கு. தேவன் கொடுத்த ஞானத்தின் நிமித்தமாக காரியங்கள் ஆண்டவர் வந்து மக்களை கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவன் கொடுத்த ஞானத்தின் நிமித்தமாக புதிய புதிய காரியங்களை மனிதன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் ஒன்றும் வந்து தேவையில்லாத காரியத்தோடு கூட சண்டை போடுறதோ, தேவையில்லாத காரியத்துக்காக அடிச்சுக்கிறதோ இது வந்து ஆரோக்கியமான ஒரு விஷயமே கிடையாது. ஸோ இந்த 21ஆவது நூற்றாண்டில் எதை செய்யணுமோ அதை செய்யுங்க. ஸோ தேவையில்லாத காரியத்துக்காக எப்படி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அடிச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வேதம் வந்து தமிழ் மொழியில் எழுதப்படவில்லை. இன்றைக்கி நம்ம வாசிக்கிற தமிழ் மொழியில் எழுதப்படவில்லை. அதனால் வந்து கிரேக்க மொழியிலும் இப்ரு மொழியிலும் குறைஞ்சபட்சம் உள்ளுக்கு போய் அது எப்படி இருக்குது, எந்த அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு, அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த வார்த்தையினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்றத நீங்கள் அறிந்து கொண்டு வாசிக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப 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 முக்கியமாக ரொம்ப 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 நலமாக இருக்கும். நீங்கள் நேரடியாக தமிழ் மொழியில் அதை எடுத்து பயன்படுத்த முடியாது. ஏன்னா கிரேக்க வார்த்தைக்கும் எபிரேயர் வார்த்தைக்கும் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இன்றைக்கி தமிழ் மொழியில் வந்து அந்த அளவுக்கு காரியங்கள் இல்லை, சரியாக பைபிளில் மொழிபெயர்க்கப்படலை. ஸோ அதை நேரடியாக உங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் பயன்படுத்த முடியாது, உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியாது. அதே போல் வந்து நீங்கள் அந்த பேசேஜில் போய் படிக்கும் பொழுது தேவனுடைய இருதயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு ஒரு சில இடத்துல தேவனுடைய இருதயத்தை நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி தேவனுடைய இருதயத்தை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் பின்பற்றலாம். உதவி செய்கிறது, அன்பு காட்டுறது, இதெல்லாம் தேவனுடைய இருதயம், மற்றவங்களுக்கு இறங்குறது, இந்த மாதிரியான காரியத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம். அதை விட்டுட்டு நீங்கள் யூதர்களுடைய கலாச்சாரத்தை இதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, இதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. விளங்குதுங்களா? சொன்ன காரியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கோட்பாடுகளோடு முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் நிறைய எஃபர்ட்டை போட்டு நீங்கள் பைபிளை படிக்கலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் நான் சொன்ன இந்த ஒரு சில காரியங்களையும் நீங்கள் பின்பற்றி படிச்சிங்க அப்படி சொன்னால் கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. தொடர்ந்து எங்களோட கூட இணைந்துருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பாய், காட் பிளஸ் யூ.